Hello friends, welcome back to my YouTube channel Logi Lectures. Last time நம்ம electric circuits ல mesh analysis, node analysis பார்த்தோம். So அதை continue பண்ணி 1 or 2 problems பார்க்கலாம். அதுக்கப்புறம் super mesh என்ன, super node என்ன, அதுல எப்படி problems போடுறது அப்படின்றதை இன்னைக்கு பார்க்கலாம். இந்த problem பாருங்க. For the given circuit, find the current and voltage drop across 5 ohm resistor. 5 ohm இங்க இருக்கு. So இந்த சர்க்யூட்டை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. இதுல வோல்டேஜ் சோர்ஸே கிடையாது. அண்ட் தென் ரெண்டு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஐடியல் கரண்ட் சோர்ஸா இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க நம்மளால மெஷ் ஈக்குவேஷன்ஸ் எழுத முடியாது. ஸோ யூஸ் நோடல் அனாலிசிஸ். டைரக்டா நம்ம நோடல் அனாலிசிஸ் மெத்தடுக்கு போயிடலாம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல நோடல் அனாலிசிஸ்ல மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எழுதுங்க. G மேட்ரிக்ஸ் இன்டூ V மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு I மேட்ரிக்ஸ்ன்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ல கனெக்ட் ஆயிருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸோட இன்வர்ஸ் எடுத்துட்டு அப்புறம் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு இன்வர்ஸ் எடுக்கக்கூடாது. அதனால இது G மேட்ரிக்ஸ்ன்னு நான் சொல்றேன், 1/R மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லாம. ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ்லாம் பாருங்க. இந்த 4 ohms கனெக்ட் ஆயிருக்கு, 5 ohms கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 1/4 + 1/5 அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது பாருங்க G12. ஸோ 1க்கும் 2க்கும் இடையில இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஒரே ஒரு 1/5 மட்டும் இருக்கு. அதை மைனஸ் சைன்ல எடுத்துக்கணும். ஸோ ஞாபகம் இருக்கு இல்லையா? டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பிளஸ் சைன்ல எடுத்துக்கணும், நான் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே மைனஸ் சைன்ல எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்க 1க்கும் 3க்கும் இடையில ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. ஸோ 4 ohms ஒன்று இருக்கு. ஸோ -1/4 ohm. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் வந்து 0 ஆகுது. இது என்ன எலிமெண்ட்? R23. 2க்கும் 3க்கும் இடையில நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை, கரண்ட் சோர்ஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி R32வும் 0 ஆயிடுச்சு. இன்டூ V1 V2 V3 தான் நமக்கு இங்க அன்னோனு. அண்ட் கரண்ட் மேட்ரிக்ஸ் பாருங்க எப்படி எழுதியிருக்கோம். யூஸ்வலா நம்ம இங்க பிளஸ்ன்னு எடுக்கணும். எப்போ அப்படின்னு சொன்னா கரண்ட் வந்து இன்டூ த நோடு இருக்கும்போது பிளஸ்ன்னு எடுக்கணும். ஆனா இங்க வந்துட்டு கரண்ட் அவே ஃப்ரம் த நோடுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால -1 அப்படின்னு வந்துருச்சு. அதே இந்த இது பாருங்க I2 செகண்ட் நோட்ல ஃப்ளோவோட கரண்ட் பாருங்க இன்டூ த நோட் போகுது. ஸோ +2. தேர்ட் நோட் பாருங்க, இந்த கரண்ட் இங்கிருந்து வெளில போகுது, அதனால -2. ஒரே கரண்ட் சோர்ஸ் தான் செகண்ட் நோட்க்கும் தேர்ட் நோட்க்கும். ஓகே, பட் செகண்ட் நோட்ல இன்டூ த நோடு இருக்கு, தேர்ட் நோட்ல அவே ஃப்ரம் த நோடுன்னு இருக்கு. அதனால பிளஸ் அண்ட் மைனஸ் நீங்க போட்டுருக்கோம். நமக்கு கேட்டிருக்கிறது 5 ohmsல இருக்கக்கூடிய கரண்ட் அண்ட் வோல்டேஜ் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த ரெண்டு நோடோட வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஸோ I5 ohms இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் 5 ohm டிவைடட் பை 5ன்னு நம்ம போட்டா போதும் இல்லையா? அப்ப V5 ohms எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? V1 - V2. அப்ப இதை நம்ம இதுல இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா போதும். ஜஸ்ட் ஃபைண்ட் V1 and V2. பாருங்க, கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி V1 and V2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். V3 தேவை கிடையாது, நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ I5 ohm ஈக்குவல் டு V1 - V2 டிவைடட் பை 5. நமக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கு? -1 ஆம்பியர் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் V5 ohms வோல்டேஜ் அக்ராஸும் நமக்கு மைனஸ்ல தான் வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் போலாரிட்டி இஸ் ரிவர்ஸ் ஆஃப் வாட் வி அசியூம்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து சூஸ் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க, இந்த சர்க்யூட் ஃபைண்ட் த கரண்ட் இன் 1 ohm ரெசிஸ்டர். 1 ohm ரெசிஸ்டர்ல இருக்க கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா இது அப்படியே ஜஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மெஷ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது கிடையாது. இந்த கரண்ட் சோர்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸும் பேரலல்ல இருக்குது, ஒரு ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ். ஸோ இதை நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். அதுவே ஒரு ஸ்டெப் நமக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஸோ கன்வெர்ட்டிங் கரண்ட் சோர்ஸ் டு வோல்டேஜ் சோர்ஸ், ரெண்டு மெஷ்ஷா மாறிடும் இந்த ஈக்குவேஷன். ஸோ பாருங்க, இந்த மாதிரி வரும் சர்க்யூட். இப்போ நம்ம ரெண்டு மெஷ் ஈக்குவேஷன் எழுதுறதா இல்ல ஒரே ஒரு நோடல் ஈக்குவேஷன் எழுதுறதான்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறது தான் பெஸ்ட் அண்ட் டைம் சேவ் பண்ணும் இல்லையா? அப்ப நோடல் மெத்தட் போயிடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 1 ohmல இருக்க கரண்ட் தான் வேணும். அப்போ இங்கே வோல்டேஜ் தெரிஞ்சிச்சுனாலே இங்கே கரண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் யூஸ் நோடல் மெத்தட் இந்த ப்ராப்ளம்க்கு. அப்போ இந்த நோட் வோல்டேஜை V அசியூம் பண்ணிக்கோங்க, எல்லா கரண்ட்டையும் அவுட்வர்ட் கரண்ட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி எழுதுவோம்? இதை V - 5 volt இங்கே கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 2 இந்த ரெசிஸ்டர் பிளஸ் இந்த பிரான்ச்சுக்குள்ள கரண்ட் V டிவைடட் பை 1 ohms. அடுத்து இந்த பிரான்ச்சுக்குள்ள கரண்ட் V -4 தான். இதுவும் இங்க பிளஸ் இருக்க போலாரிட்டி. சப்போஸ் இது ரிவர்ஸ்ல கூட இருந்தா +4 எழுதிருப்போம், பட் இதுவும் பிளஸ் போலாரிட்டி கொடுத்ததுனால V -4 டிவைடட் பை இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட அடிஷன் 4 ohms ஈக்குவல் டு 0. எல்சிஎம்லாம் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா V ஈக்குவல் டு 2 வோல்ட்னு கிடைக்குது. ஸோ நம்ம எடுத்த கரண்ட் டைரக்ஷன்லாம் கரண்ட் இல்லையா? பிகாஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ எல்லா கரண்ட் டைரக்ஷனும் கரெக்டாக தான் நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு கேட்டிருக்கிறது கரண்ட் I is equal to V டிவைடட் பை R. ஸோ நமக்கு 2 amps தான் ஆன்சர். இப்போ இதே மாடலில் ஒரு 2 ப்ராப்ளம் நான் இங்கே கொடுக்குறேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் ஆன்சர் போடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம சூப்பர் மெஷ் சூப்பர் நோட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த பவர் கன்சியூம்ட் பை 1 ohm ரெசிஸ்டர் இன் த
1 ohm ரெசிஸ்டர்ஸ், 2 ரெசிஸ்டர் இருக்குது இந்த சர்க்கியூட். ஸோ 2 1 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதில் இருக்க கரண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணும், இதில் இருக்க கரண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ இதை நம்ம வந்து சூப்பர் மெஷ்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சர்க்கியூட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 லூப்புக்கு நடுவில், 2 மெஷ்ஷுக்கு நடுவில் ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 1 ஐடியல் கரண்ட் சோர்ஸ் பிட்வீன் 2 மெஷஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்த மெஷ் ஈக்குவேஷனை தனியாக எழுத முடியாது, அதே மாதிரி இந்த மெஷ் ஈக்குவேஷனையும் தனியாக எழுத முடியாது. அதனால என்ன பண்ண போறோம்னா 2 மெஷ்ஷையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த மெர்ஜ் பண்ண மெஷ்ஷை தான் சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ புரிஞ்சிச்சா? 2 லூப் ஆர் 2 மெஷ்க்கு இடையில ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் we are going to call that as a super mesh problem. ஸோ இங்கே பாருங்க AEFDA என்னென்ன, AEFDEA இது வந்து ஒரு மெஷ், DEFCD அதாவது BEFCD இது வந்து ஒரு மெஷ். ஆனால் சூப்பர் மெஷ்ன்றது என்னது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் முடியலாம் சூப்பர் மெஷ். ஓகேவா? AEBCFDA சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், அப்படியே கேவிஎல்லை அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் 10 வோல்டேஜ் ரைஸ் எடுத்துக்கணும். இந்த கரண்ட் டைரக்ஷன், ஃபஸ்ட்டு கரண்ட் டைரக்ஷன் 2 மெஷ்க்கும் நீங்கள் அசியூம் பண்ணிங்க I1 I2 நீங்கள் நம்ம எடுத்துருக்கோம். 10 மைனஸ், ஸோ எப்பவுமே ட்ராப்னு எடுத்துக்கோங்க இல்லையா? ஸோ மைனஸ் 1 into I1. ஸோ இங்கே I1 கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அடுத்து நேராக இந்த பிரான்ச்சுக்கு வாங்க. இந்த பிரான்ச்சில் ஒன்றுமே இல்லை, ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் சூப்பர் மெஷோட அடுத்த பிரான்ச் EBக்கு வாங்க. EBலையும் ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. அடுத்து BCக்கு வந்துடணும். இப்போ BCயில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸோட ட்ராப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 into அதில் போகிற கரண்ட் I2, ரைட்டா? ஸோ மைனஸ் 1 into I2 அப்படின்னு எழுதணும். இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்க, இங்கே வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகணும். ஸோ இட் இஸ் ட்ராப் இல்லையா? மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 பிகாஸ் CF பிரான்ச்சில் ஒன்றும் கிடையாது, FD பிரான்ச்சில் ஒன்றும் கிடையாது. ஸோ புரிஞ்சிச்சா? சூப்பர் மெஷ்ஷை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஈச் பிரான்ச்சில் உள்ள வோல்டேஜ் ட்ராப்பை எழுதிட்டே வரணும், அதாவது KVL அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 10 இருக்குது வோல்டேஜ் ரைஸ். ஸோ ப்ளஸ் 10 எடுத்துட்டோம். அடுத்து இங்கே ட்ராப் ஆகுது 1 into I1 கரண்ட். அடுத்து இந்த பிரான்ச்சில் ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த பிரான்ச்சில் 1 into I1 மைனஸ் 1 into I1. அப்புறம் இங்கே நமக்கு மறுபடியும் ட்ராப் ஆகுது. ஸோ மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் சோர்ஸ் போகிறோம். ஸோ இந்த கரண்ட் சோர்ஸை எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கரண்ட் சோர்ஸில் கரண்ட் 2 ஆம்ப்ஸ் ஃப்ளோ ஆகுது, பட் இட் இஸ் பிட்வீன் 2 மெஷர்ஸ். அப்போ இந்த லூப் கரண்ட் I1 ஆல்ரெடி போயிட்டுருக்கு, I2 இப்படி போயிட்டுருக்கு. அப்போ இந்த I1 I2ஓட டிஃப்ரென்ஸ் தான் இந்த கரண்ட் சோர்ஸாக இருக்க முடியும். அப்போ எழுதுகிறோம் பாருங்கள், I2 மைனஸ் I1 ஈக்குவல் டு 2. ஏன் நம்ம I2 ப்ளஸ் போடுறோம் நம்ம, ஏன்னா I2 தான் கொடுத்துருக்க கரண்ட் சோர்ஸோட டேரக்ஷனில் இருக்குது. அப்போ I2க்கு ப்ளஸ் போடுறோம், I1 ஆப்போசிட்டில் டேரக்ஷனில் இருக்குது. ஸோ மைனஸ் I1 போடுறோம் ஈக்குவல் டு 2. 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு I2 I1 ரெண்டுமே கிடச்சிரும். அண்ட் அவங்க கேட்டிருக்கிறது இந்த 1 ohmஸில் இருக்க பவர், இந்த 1 ohmஸில் இருக்க பவர் கேட்டிருக்காங்க. இந்த 2லேயும் இருக்க கரண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ பவரை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா I² into R. ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இதில் வந்து ஃபைண்ட் த பவர் சப்ளைட் பை த கரண்ட் சோர்ஸ். ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட பவர் கேட்குறாங்க. ஸோ இந்த கரண்ட் சோர்ஸோட பவர் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி I இது கரண்ட் பவர் வேணும்னா V கிடச்சிச்சுன்னா V into I போட்டால் பவர் கிடச்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட்டை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் இந்த வோல்டேஜ் சோர்ஸ், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் 2 நோடுக்கு நடுவில் இருக்குது. ஓகே, ஸோ வோல்டேஜ் சோர்ஸ், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் பிட்வீன் 2 நான் ரெஃபரன்ஸ் நோட். இங்கே ஃபஸ்ட்டு நோடில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ எப்படி பண்ணுவோம், V1 V2 V3 இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நோட். ஸோ 3 நோடு பிரின்சிபல் நோடு எடுத்துருக்கோம், 1 ரெஃபரன்ஸ் நோடாக போச்சோம். மொத்தம் 4 நோடு, அதில் 3 பிரின்சிபல் நோடு இருக்குது. இப்போ இந்த 2 பிரின்சிபல் நோடுக்கு நடுவோட ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ண முடியாது, இந்த வோல்டேஜ் சோர்ஸை நம்மளால கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ அதை வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 2 நோடையும் நம்ம சேர்த்து என்னன்னு சொல்ல போகிறோம், சூப்பர் நோடுன்னு சொல்ல போகிறோம். சூப்பர் நோடு V1 V2 அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? இதுதான் சூப்பர் நோட் டெக்னிக். இப்போ பாருங்கள், அங்கே எப்படி நம்ம 2 மெஷை சேர்த்து ஒரே மெஷாக எடுத்தோமோ, இங்கே 2 நோடை சேர்த்து ஒரே நோடை எடுத்து KCL அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்போ இந்த நோடு ஃபஸ்ட்டு, இந்த நோடுக்கு எப்படி அப்ளை பண்ணுவோம், நம்ம V1 டிவைடட் பை 4ன்னு போகணும். ஆர் V1 மைனஸ் 0 டிவைடட் பை 4. இந்த ரெஃபரன்ஸ்க்கு எப்போவுமே 0 வோல்டேஜ் தான் இல்லையா? ஸோ V1 டிவைடட் பை 4 வந்துருச்சு. அடுத்தது
இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே கரண்ட் எழுதணும் இல்லையா? அப்போ V1 மைனஸ் V2 டிவைடட் பை 2 அதுவும் வந்துடுச்சு. ஸோ இந்த வோல்டேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த நோடுக்கு வாங்க, V3 நோடுக்கு. ஃபஸ்ட்டு V3 டிவைடட் பை 8, ஓகேவா? அடுத்தது V3 மைனஸ் V2 டிவைடட் பை 2 அதுவும் முடிஞ்சிருச்சா? ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஸோ ரெண்டு நோடையும் ஒரே நோட் மாதிரி கன்சிடர் பண்ணி அந்த வோல்டேஜ் வச்சு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ இதில் பாருங்கள் 3 அன்னோன் இருக்குது, ஈக்குவேஷன் 1. அதுக்கப்புறம் இந்த V2 நோடுக்கு நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி நம்மளோட கேசியில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ V2க்கு எப்படி அப்ளை பண்ணுவோம்? V2 மைனஸ் V1 டிவைடட் பை 2. பட் இந்த சைடு உள்ளது V2 மைனஸ் V3 டிவைடட் பை 2, ஓகேவா? அப்புறம் பாருங்கள், இது ரெண்டும் நம்ம அவுட்வர்ட் கரண்ட்டுன்னு தானே எடுத்து எழுதுகிறோம். கேசியில் நார்மலாக எல்லாமே அவுட்வர்ட் கரண்ட்டுன்னு எடுத்து எழுதணும். இந்த கரண்ட் பாருங்கள் இன்வர்டில் இருக்குது. ஸோ -5 ஈக்குவல் டு 0ன்னு வரும், ஆர் ஈக்குவல் டு 5ன்னு வரும், ஓகேவா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஆனால் 3 அன்னோன் இருக்குது. அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் இல்லையா? அந்த இன்னொரு ஈக்குவேஷன் எங்கேருந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்க வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்தே கிடைக்க போகுது. இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்தே கிடைக்க போகுது. ஸோ எப்படி இருக்கீங்க இந்த வோல்டேஜ் சோர்ஸில் பாருங்கள், வோல்டேஜ் சோர்ஸோட ஒரு பொலாரிட்டி V1லையும் இன்னொரு பொலாரிட்டி V3லையும் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன மீனிங்க? இந்த V1 மைனஸ் V3 டிஃப்ரென்ஸ் தான் இந்த 10 வோல்ட். அதனால் நீங்கள் எழுதுகிறோம் V1 மைனஸ் V3 டிஃப்ரென்ஸ் தான் 10 வோல்ட். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ 3 அன்னோன் இருக்குது, V1 V2 V3. இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதை சால்வ் பண்ணால் நமக்கு V1 V2 V3யோட ஆன்சர் கிடைக்கும். ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன தேவைங்க? பவர் சப்ளை பை கரண்ட் சோர்ஸ் தான் தேவை. இப்போ இந்த I இன்ட்டு V தேவைன்னா இந்த V2 இருந்தால் போதும். V2 மட்டும் சால்வ் பண்ணால் நமக்கு போதும் இந்த ப்ராப்ளம். இப்போ நீங்கள் எல்லா மேட்ரிக்ஸையும் சால்வ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஒரே ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது V2 ஈக்குவல் டு del2 டிவைடட் பை டெல்லையும் del2வையும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி V2 சால்வ் பண்ணி V2 இன்ட்டு ஐன்னு போட்டால் நமக்கு பவர் கிடச்சிடும், ஓகேவா? ஸோ இதுதான் சூப்பர் நோட் அனாலிசிஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க, இன்னும் 1-2 ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.